So, Vanakkam, Namaste, how are you? Good, Vanakkam. It's been exactly a year since we met here in... கடந்த வருஷம் இங்க உங்களை பீகார்ல சந்திச்சப்போ தமிழ்நாட்டோட உங்களுடைய தொடர்பு முடிஞ்சு போன விஷயம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு விஜயோட இணைஞ்சிருக்கிறீங்க. உங்க திட்டம் தான் என்ன? In Tamil Nadu politics. What are you and Mr. Vijay up to? No, so what we are up to, when you met last time, நீங்க போன வருஷம் அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அது சரிதான். ஏன்னா எந்த அரசியல் கட்சிக்கும் வியூகம் வகுக்கிறது இல்லைன்னு முடிவெடுத்து 4 வருஷமாச்சு. working with any political party or a leader and I have kept that word 4 years. நடுவுல பல தேர்தல்கள் நாட்டில் வந்தாலும் என் முடிவை நான் மாத்திக்கல. Including Lok Sabha, but I have not, I have kept myself to Bihar. The reason I appeared yesterday with TVK and Mr. Vijay, as I explained there, that when I met ஆனா விஜயை சந்திச்சப்ப எங்களுக்குள்ள நிறைய பொதுவான எண்ணங்கள், பொது நோக்கம், பொது கொள்கைகள் இருக்குன்னு உணர்ந்தேன். the ideology we would like to believe that we follow, I found நான் பீகார்ல அரசியல் மாற்றத்துக்கு முயல்றேன். அவர் தமிழ்நாட்டில் முயல்றாரு. நோக்கம் ஒண்ணுதான். in vast majority of our fellow citizens. He is trying to do that in Tamil Nadu, I am trying to do that in Bihar. The context might be different, but ultimately we are trying to do the same thing. எப்போல இருந்து தொடர்பு உங்களுக்கு அவரோட? So we know each other for quite some time. Uh-huh. As he, if I quote him, the friend, brother, as he described, so we have been more like friends than the political associates, because he was not in politics, I was not in politics either. I think நாங்க சில காலமாவே நண்பர்களா இருக்கோம். நான் அவர்கிட்ட ஃபோன்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சேன். 5 வருஷமா? எப்படி கனெக்ட் ஆனீங்க? Very surprising. no, I just spoke to him 5 years, but in my previous work, வியூக வகுப்பு பணியில இருந்தப்ப பலதரப்பட்டவங்க கிட்டையும் பேசுவேன். உதாரணமா ரஜினிகாந்த் அவர்களை பல முறை சந்திச்சிருக்கேன். கமலஹாசன் அவர்களை பல வாட்டி பார்த்துருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சில முறை சந்திச்சிருக்கேன். முதல்வர் ஸ்டாலினோட பணியாற்றியிருக்கேன். என் முந்தைய பணியில பல தரப்பட்டவங்களை சந்திக்க வேண்டி வரும். when you are there doing what I used to do, you do meet diverse set of people, and Vijay being one of தமிழ்நாட்டில் பெரும் இளைஞர் ஆதரவை பெற்ற உச்ச நடிகர் விஜய் என்ற அடிப்படையில் அவரையும் நான் பார்த்து பேசியிருக்கேன். celebrities of Tamil Nadu, especially among the youngsters, even at that time. So it's always interesting to Did meet he such have people. penchant for politics back then? Did he have political plans back then? Actually not. இல்லை, கண்டிப்பா இல்லை. அவரு என்ன மாதிரி தான். நான் 2015 தேர்தலில் தான் பீகாரில் வியூகம் வகுத்தேன். அந்த கட்சிகள் ஜெயிச்சிச்சு. அந்த சமயத்தில் இங்கே அரசியலுக்கு நானே வருவேன்னு கற்பனை செஞ்சு கூட பார்க்கல. அது மாதிரி தான் அவரும். Get involved in the politics here. What is the correct way to... விஜயோட உங்களுடைய தற்போதைய தொடர்பை எப்படி வர்ணிச்சா சரியா இருக்கும்? நீங்க அவரோட கூட்டணியா, நண்பரா, ஆலோசகரா? No, what he said. Advisor. No, certainly not advisor. As he said, we are. அவர் சொன்னது போல நாங்கள் நண்பர்கள், சகோதரர்கள், சகாக்கள். ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு பொது நோக்கத்துக்காக இணைஞ்சவங்க. எங்க முயற்சி பீகார் தமிழகத்தோட நிற்க போறதில்ல, அது மேலும் விரிவடையும். Tamil Nadu, but it's not going to stop in Bihar and Tamil Nadu. You would see the expansion of it. ஒரு தேசிய செயல் திட்டம் இருக்கோ? It's not about ambition. Both of us, we firmly believe that there are so many individuals like. இன்னும் நிறைய பிரசாந்த் கிஷோர்களும் விஜய்களும் நாடு முழுக்க உருவாவாங்கன்னு நாங்க 2 பேரும் ரொம்ப நம்புறோம். In many other parts of India, and if they come up, this is the platform we want to stand for and with each other, with whatever we can help each other with. இது புது 3ஆம் அணியா? No, I don't see we are. இல்ல, இப்பதான் இந்த முயற்சியில நாங்க நம்பிக்கையோட உறுதியோட அடி எடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு நீண்ட கால இலக்கு இருக்கு. Committed to it and committed for long term. Like you have seen me in Bihar last 3 years. பீகார்ல என் முயற்சியை பல சவால்கள் கடந்த 3 வருஷமா நான் தொடர்றேன். விஜயும் அது போலவே தமிழகத்துல அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்றாரு. Of, I would say, push and pull, but I haven't given up and wouldn't give up for anything in the world. And I would like to believe the same holds true for Vijay as well. He genuinely wants to. தமிழகத்துல பணியாற்றிய அனுபவத்தோட அடிப்படையில அவருக்கு நானும் உதவ போறேன். Whatever little understanding I have of Tamil Nadu and Tamil politics, I must help, and I stand shoulder to shoulder with him. எப்படி உதவுவீங்க? How do I help? Yeah. Well, how do I help? எனக்கு தமிழ்நாடை பற்றியும் அதோட சமூக அரசியல் சூழல் பற்றியும்
அங்க தேர்தல்ல வெல்றதுக்கு எடுக்க வேண்டிய அரசியல் முன்னெடுப்புகளை பற்றியும் நல்லா தெரியும். better electoral force. So there is some political இது வியூக வகுப்பு தானே, அதே வேற பேர்ல செய்ய போறீங்களோ? in a different name. No, அப்படி இல்லை. அப்படி பார்த்தா என்னோட ஜன்சுராஜ் கட்சிக்கு நான் வியூக வகுப்பாளர்னு சொல்ல முடியுமா? but I would be helping him to become தமிழ்நாட்டோட அசைக்க முடியாத சக்தியா விஜய உருவெடுக்க வைக்க நான் உதவ போறேன். his own with given his popularity அவருக்கே அவரோட பாப்புலாரிட்டி காரணமா பெரும் பலம் இருக்கு. in the domain. இந்த துறையில என்னோட அனுபவத்தோட அடிப்படையில அவருக்கு வலு சேர்க்க நான் விரும்புறேன். அவரும் பீகார்ல எனக்கு உதவுவாரு. Help me in Bihar எப்படி? as well. விஜய்க்கு பீகார்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பீகார்லயா? ஆச்சரியமா இருக்கே. Southern stars like என்ன எப்படி தமிழ்நாட்டில் பலருக்கு தெரியுமோ அதை விட பல மடங்கு பேருக்கு பீகார்ல விஜய தெரியும், ரொம்ப பிடிக்கவும் செய்யும். who adore him rather. பீகார்ல உங்க ஜன்சுராஜ் கட்சிக்கு அவரால் உதவ முடியுமா? நிச்சயமா. Absolutely. You மொழி தடை தாண்டியா? Language. no. What is, see, language is யாரு தடையை உருவாக்க விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் மொழி ஒரு தடை. பொதுவாக சாதாரண பிகாரி குடும்பங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா மதிய நேரத்தில் பெரும்பாலான வீடுகளில் டப்பிங் பண்ண தென்னிந்திய படங்களை தான் அவங்க வச்சு பார்ப்பாங்க. movies. I see. A vast majority of them. விஜய்க்கு இங்கே பெரிய ஃபாலோயிங் இருக்கு. இங்கே அவர் எங்களுக்கு பிரச்சாரம் செஞ்சால் எங்களுக்கு மிகப்பெரிய பலம் அமையும். Making an appearance, campaigning for us here. அதுக்கு திட்டம் இருக்கோ? I'm sure he will join கண்டிப்பா. our journey some point of time at mutually convenient. I thought நான் நினைச்சேன் உங்களுக்கு அரசியல் ரீதியா பரஸ்பர பலன் இருக்காதுன்னு. அது உண்மை இல்லை. a war is determined போர் தொடங்க எப்படி நியாயமான காரணம் தேவையோ அரசியல் நுழைவுக்கும் ஒரு நியாயமான காரணம் தேவை. அது விஜய் கிட்ட இருக்கா? See, it's not about him. The biggest political purpose, as I said, இருக்கு. நான் மேடையில் சொன்னது போல மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியா ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி மாடல் இருக்க முடியும்னா அது தமிழக மாடல் தான். if not ideal, at least something that every other state should look at is that of Tamil Nadu. SAN CCD, as I call. ஆனா ஊழல், மதவாதம், வாரிசு அரசியல் இது தமிழ்நாட்டோட பெரிய அரசியல் சவால்களா இருக்கு. Whoever follows Tamil politics closely would admit அரசியல் ஊழல் தமிழ்நாட்டோட பெரிய பிரச்சனை. is not necessarily the best example to follow. The state Is it not endemic across இது நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை இல்லையா? Tamil Nadu here? no, it is not. இல்ல, தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிட யூபி விடவோ பீகாரை விடவோ ராஜஸ்தானை விடவோன்னு எந்த மாநிலத்தை விடவும் பல மடங்கு பெரிய தொகை செலவாகுது. தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஆபத்தான போக்கு. Not necessarily Tamil Nadu only, but there are few states, southern states, where political corruption, to my mind, is reaching, which is making it very dangerous. The second, ரெண்டாவது மதவாதம். அது இப்பதான் தமிழ்நாட்டில் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் இவ்வளவு காலம் பெருசா தலை தூக்காம இருந்துச்சு. இப்ப நிலைமை மெல்ல மெல்ல மாறுது. they need to hold, இதுக்கு யார் காரணம்? பிஜேபியா? of course, BJP. Who else? வேற யாரு? தமிழ்நாட்டில் இப்ப பிஜேபி இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க. Tells you what I'm forewarning again. இதுவே நான் எச்சரிக்கிற மதவாத ஆபத்துக்கான சான்று. MK Stalin is the first, second generation அடுத்து வாரிசு அரசியல். பெரும்பகுதி தமிழக எம்பிக்கள் வாரிசுகள் தானே. who are there from Tamil Nadu. Most of them are coming from some political. நீங்க அவங்களுக்கு வேலை செஞ்ச போதும் அதே நிலைமை தானே? And I explained this when last time you asked me this. ஆமா, உங்க கடந்த பேட்டியிலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸ்டாலின் அவங்களோட நீண்ட அரசியல் பயணம், 40 ஆண்டு கால அரசியல் பயிற்சி ஆகிய காரணங்களால அவரை ஒரு வழக்கமான அரசியல் வாரிசா பார்க்க முடியாது. இன்னாரின் மகன் என்பதால மட்டும் அவர் உயரல. ஆனா அவரோட மகன் உதயநிதியை அப்படி பார்க்க முடியாது. அரசியல்ல வந்து சில வருஷத்திலேயே துணை முதல்வர் ஆயிட்டாரு. Who has just started, he is now deputy chief minister. ஸ்டாலின் துணை முதல்வராகும் முன்னாடி எவ்வளவு காலம் உழைச்சிருப்பாரு. Spent in public life before he became deputy CM. One can say விஜய் திரைத்துறைக்கு அவங்க அப்பாவால கொண்டு வரப்பட்டவர்ங்கிற விமர்சனம் வரும் இல்லையா? by his father, some accuse. Yes, but his father didn't ஆனா அவரை உச்ச நட்சத்திரமா மாத்தினது மக்கள் தானே. தலைவரா அவரோட அப்பா மாத்திட முடியாது இல்லையா? make him a public leader. உதயநிதியும் அதே மாதிரி மக்கள் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற வச்சாங்க, எங்க அப்பா இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லையா? That any dynasty can. எல்லா அரசியல் வாரிசுகளும் அப்படி வாதிட முடியும். But
I give the example. இந்தியர்கள் வாரிசு அரசியல் அரசியலோட தரத்தை எப்படி பாதிக்குதுன்னு உணர மாட்டேங்கிறோம். சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் வாரிசுகள் மட்டுமே கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தா ஒரு தோனியவோ சச்சினையோ கோலியவோ நம்ம பார்த்துருக்க முடியாது. Then you and I would not have witnessed a Dhoni or a Sachin Tendulkar or Virat Kohli. So அரசியல்ல வாரிசுகளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு மற்றவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதே. and they are elected by people because nobody else is allowed to contest. For them, இந்த அரசியல் வாரிசுகளும் கூட பெர்ஃபார்ம் பண்ணாதானே மக்கள் அவங்கள மீண்டும் தேர்வு செய்வாங்க. they have to perform, they No, have they to are get not elected. performed. No, but you have to realize that we are நமது ஜனநாயக முறையில் போட்டியிடுற வாய்ப்பை கொடுப்பது கட்சி தலைவர்கள் தானே. வாரிசுகளுக்கு மட்டுமே வாய்ப்புன்னா மற்றவங்களுக்கு என்ன வழி? primarily only dynasts. Then where is the opportunity? But is it not well? வாரிசு அரசியல் இந்தியால ஏன் தெற்காசியாலேயே மக்கள் பரவலா ஏத்துக்கிட்ட விஷயம் இல்லையா? South Asia. So overall. just because something is tolerated, எல்லாரும் சகிச்சுக்கிட்டாங்க என்பதால் அது சரியாயிடாது. நம்மளால இயன்ற வரை இதை எதிர்த்து போராடணும். and do whatever little we could to fight against it. In India, இந்திய நாடாளுமன்றத்தில் 40 வயதுக்கு குறைவான எம்பிக்கள்ல மிக பெரும்பாலானவர்கள் வாரிசுகள் தானே. are all dynasts, which is not a good sign. In your உங்க பார்வையில தாவேகாவுடைய பெரிய பலவீனம் இல்ல சவால்கள்னா என்ன? weakness. Well, the biggest challenge would be to அமைப்பு பலத்தை பெருக்குவது தான் பெரிய சவாலாக இருக்கும். அவருக்கு மக்களிடையே மிகப்பெரிய ரசிக பலம் இருக்கலாம். அதை வாக்கா மாற்றுறதுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு அவசியம். அதுதான் பெரிய சவால். is going to be a big challenge. Does he have the luxury of அதை செய்யறதுக்கு போதுமான நேரம் இருக்கா? Well, months technology, away? with the technology we have now, இந்த தொழில்நுட்ப யுகத்தில் ஓராண்டில் இதை சாதிக்க முடியும். பெரிய சவால் தான், ஆனால் சாத்தியம்தான். it's still a daunting task, but it's doable. as you said, it's a very crucial. விஜய் கிட்ட அமைப்பு இருக்கு, ஆனா அது முழுமையா அரசியல் பற்றிருக்காங்கிற கேள்வியும் இருக்கு. அவரது ரசிகர்களான அமைப்பால திராவிட பெருங்கட்சிகளோட பலத்தை எதிர்கொள்ள முடியுமா? He has lot of support base among the masses. மக்கள் கிட்ட அவருக்கு பேராதரவு இருக்கு. அந்த ஆதரவு அவரது ரசிகர்கள் கிட்ட இருந்து வருது. Continue to be his fans, basis his role in movies. இல்லைன்னா அவர் அரசியல் மாற்றத்துக்கான நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்குறவங்க கிட்ட இருந்து வருது. ஆனா இந்த ஆதரவை ஒருமுகப்படுத்தி வாக்கா மாற்றுறது சவால் தான். அதுக்கு வலுவான அமைப்பு தேவை. But the challenge remains that all that support needs to be converted into vote, and for that you need the machinery. There is a view that these could be ஒரு பார்வை ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களா மாறுறது இல்லைன்னு. may not necessarily But vote then for him. everyone has a vote, whether you are a political worker, ரசிகர்களுக்கு வாக்குரிமை இருக்குதானே. fanatic, whether you are a common citizen, everyone has got one They vote. might like it. அவரை திரையில தீவிரமா ரசிக்கிறவங்க வேற கட்சியுடைய தீவிர ஆதரவாளர்களா இருந்தா Now they are assessing him as a political. இப்போ அவரை அரசியல் தலைவராகவும் மதிப்பிடுறாங்க. இப்போ படம் மட்டும் பார்க்க போல பெருந்திரளா அரசியல் நிகழ்ச்சிகள்லையும் வந்து அவர் பேசுறத கேட்குறாங்க. Coming and listening to him and in political meetings. And the other assessment is இன்னொரு பார்வை அவர் அரசியல் அரங்கத்துல ரொம்ப குறைவா தான் செயல்படுறார். இது வரைக்கும் ஒரு சில அரசியல் கூட்டங்கள்ல தான் பேசவே செஞ்சிருக்கிறார். 5-6 speeches. இருக்கலாம், ஆனா இந்த வேகம் கூடும். இது பத்துமா? No, he may not be enough, but he has to பத்தாம இருக்கலாம். தீவிரமா பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கும். பயணங்களை மேற்கொண்டு மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் செய்யத்தான் போறாரு. go there. He will be speaking. That way, விஜய் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதின்னு விமர்சிக்கப்படுறார். It appears to me that he is committed to be full time. He's just finishing one of his last assignments, and அவருடைய கடைசி ஃபிலிம் ப்ராஜெக்டை விரைவில் முடிச்சுட்டு இன்னும் ஒரு மாசத்துல முழுமையா தீவிரமா அரசியல் களத்துல ஈடுபட போறாரு. a full-time politician in terms of physical presence among the masses. In his mind, probably he already is a full-time politician. one popular பரவலா பேசப்படுற அரசியல் கணக்கு விஜய் கணிசமான சீட்டுகளை ஜெயிக்கணும்னா அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் முடியும். இதுதான் இயல்பான கணக்குன்னு பார்க்கப்படுது. that is his natural option. This is, you know, இதத்தான் ஜன்சுராஜை பத்தி பீகார்லயும் சிலர் பேசுறாங்க. every day. மாறுபடுறீங்களா இதுல இருந்து? Absolutely. I put that in. இந்த கணிப்பை குப்பையில தான் போடணும். It's like you're trying to make a future prediction looking in the rear view. அரித்மெட்டிக் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்ல, 47% வாக்குகளை திமுக அணி பெற்றிருக்கு. Reality is what has happened in the past. கடந்த காலத்துல நடந்தது தான் தொடர்ந்து நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? The same.
10 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி எந்த வாக்கையும் பெருசா தமிழ்நாட்டில் பெற முடியாது என்பதுதான் அரித்மெட்டிக் ரியாலிட்டி. in Tamil Nadu. அவங்க வாக்கு வங்கி கூட தமிழ்நாட்டுல மெல்ல மெல்ல வளர்ந்தது தானே. No, but in many states they have பல மாநிலங்கள்ல அவங்களுக்கு வாக்கு வங்கி 6 மாசத்துல உயர்ந்திருக்கு. தெலங்கானாவை எடுத்துக்கோங்க, அல்லது 2014 அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு வாக்கு சதவீதத்தை எப்படி அதீதமா உயர்த்துச்சுன்னு பாருங்க. அரித்மெட்டிக்ங்கிறது கடந்த கால கணக்கு தான். தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்களேன். விஜய்க்கு முன்னாடி பல அரசியல் சக்திகள் மாற்று சக்தியா வரதுக்கான முயற்சியை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு 10-11% தாண்டல இல்ல. but anyone who is coming new knows all this data. விஜய் நிலைமை மட்டும் இதுல இருந்து எப்படி வேற மாதிரி அமையும்? Vijay's case, or for that matter any's case, ஏன்னா விஜய் ஒரு புது தன்மையை, வேல்யூ ப்ரொபோசிஷனை அரசியல்ல கொண்டு வர்றாரு. they are bringing to the people is different than what has been offered till now, then I'm sure What is new? சிவாஜி கணேசன், விஜயகாந்த் இவங்க எல்லாம் கொண்டு வந்ததை விட எப்படி மாறுபட்டது? Or whoever has tried see, this in I the have past. not closely studied those individuals who you are named. நீங்க சொல்ற அரசியல் தலைவர்களை பத்தி எனக்கு முழுமையா தெரியல. கடந்த காலங்கள்ல அவங்க முழுமையா வெற்றி பெறாததற்கான காரணமும் தெரியல. As many would have believed. I am looking at ஆனா நான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கறேன். தமிழக மக்கள்ல பெரும் பகுதியினர் புதிய நேர்மையான அரசியல் மாற்றம் தேடுறாங்க. விஜய் இந்த கூறுகளை பெற்றிருக்கிறாரு. for a new, cleaner, fresh alternative, and Vijay fits the bill. It could be ஒரு 10-12% இல்ல அதிகமா கூட இருக்கலாம். ஆனா தேர்தல்ல வெற்றி பெற அளவுக்கு இருக்குமா? You will see தமிழகத்தோட முடிவுகளும் சரி, பீகாரோட முடிவுகளும் சரி, எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியத்தை தரும் பாருங்க. in Bihar would surprise many. எண்ணிக்கையில சொல்லணும்னா assessment. I wouldn't like to quantify it, just எண்ணிக்கையில சொல்லல, ஆனா எங்க புதிய பாதையை எடுத்துட்டா அதுக்கு 2 வாய்ப்பு தான். ஒன்னு வானலாவிய உச்சம், இல்லைன்னா அதல பாதாளம். இடைப்பட்ட வாய்ப்பெல்லாம் கிடையாது. in the sky. There's no in between. So I don't see Vijay ending. விஜய் 8-10-12% வாங்க வாய்ப்பு இல்லை. எங்க ஜன்சுராஜ் கட்சியும் 8-10% வாங்காது. I don't see Jansuraj getting 8% or 10% vote. ஒன்று ஒரு பெரிய சக்தியா உருவெடுப்போம், இல்லைன்னா 5-10 வருஷம் அதுக்காக உழைக்க வேண்டியிருக்கும். இடைப்பட்ட வாய்ப்பே இல்லை. அது மாதிரி தான் விஜயும். Has to continue working for another 5 years or 10 years before they trust. Mr. There's no in between. Mr. Vijay and all விஜயும் அதிமுகவும் பரஸ்பரம் விமர்சிச்சுக்கிறதே இல்லை. என்ன காரணம்? criticize each other. Why do you think so? But that you have to ask them. I'm not. அது ஏன்னு நீங்க அவங்கள தான் கேட்கணும். They are not criticizing. Based on your அவங்களோட பேசுனதுல உங்களுக்கு என்ன தெரியுது? Based on my conversation, Do you not see we are a very clear. penchant No, in both very sides? clear that நான் பேசுனதோட அடிப்படையில வச்சு சொல்றேன், விஜய் தனிச்சு நிக்கவே விரும்புறான்னு தெரியுது. தனிச்சா? yes, absolutely. So I don't see that changing, and even ஆமா, அது மாறும்னு எனக்கு தோணல. இந்த ஆண்டு பீகார் தேர்தலை நான் முடிச்சிட்டு அங்க கூடுதல் நேரத்தை செலவு பண்ண வர்ற வரைக்கும் தாவேகா தனித்து போட்டி என்ற யுக்தி மாறாது. like to deviate from this strategy of going alone. so for now you see Mr. Vijay as going alone அவர் தலைமையில அணி ஜூனியர் பார்ட்னரா யாருக்கும் போக மாட்டாருன்னு சொல்றீங்களா? and he will not be a junior partner to any. கூட்டணி இல்லைங்க, குறைந்தபட்சம் டிசம்பர் வரை கிடையாது. அதிமுக விஜயோட கூட்டணி வைக்க விரும்புதோ? AIADMK towards an alliance with him? Do No, you see, assess that? AIADMK அதிமுக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்றிணையணும்னு கருதுது. அவங்க பாரம்பரியமான கட்சி, வழமையான முறையில அரசியலை அணுகுவாங்க. their politics is the traditional way, and the traditional way would அந்த அணுகுமுறையின்படி அரித்மெட்டிக்கை பார்ப்பாங்க. அதுக்கு திமுகவுக்கு எதிரான சக்திகளை ஒன்று சேர்க்கணும்னு நினைப்பாங்க. அது விஜய்க்கும் எனக்கும் ஏற்பில்லை. but I don't think TVK, Vijay and we are looking at AIADMK prefer அதிமுக விஜய் கூட்டணியை விரும்புது இல்லையா? the other way around. no, I'm based on my understanding AIADMK would திமுகவுக்கு எதிரான சக்திகளோடு அதிமுக கூட்டணியை விரும்புது. அது இயல்பான புரிதல். that for that you don't have to be privy to any private conversation, you just it's like a common assessment. ஆனா தாவேகா தனித்து போட்டியிடும்னு உறுதியா சொல்ல முடியும். that much I'm sure. இது தற்போதைய நிலைதானா இல்ல தேர்தலுக்கு முன்னாடி மாறுமா? Before election I don't know, but அது தெரியல. நிலைமை மாறினா அந்த முடிவை அதை நாங்க அடுத்த ஜனவரி பிப்ரவரியில எடுப்போம். February, because for that I have to spend at Are least you keeping this under the கூட்டணியை யாரும் கலைச்சிடக்கூடாதுன்னு முடிவை மறைச்சு வைக்கிற யுக்தியா அது? see, so no spoil sport is played? we will stick to எங்க அஜெண்டால உறுதியா இருக்கோம். தனித்து நிற்பது தான் எங்களோட நிலைப்பாடு. பீகார்ல 243லையும் நாங்க நிற்கிறோம். அதுக்கு நான் 2 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன்.
விஜய் தமிழ்நாட்டில் அடுத்த 6-8 மாசத்துக்கு தீவிரமா களமாடுவார். Let him start and we'll see. அப்புறம் பப்ளிக்கா அறிவிப்போம் தனித்து போட்டியா இல்ல யாரோட கூட்டணி வைக்க போறோம்னு. ஆனா இப்போதைக்கு தனித்து போட்டிங்கிறது தான் நிலைப்பாடு. As things stand, we are going alone. What is its implication? விஜய் தனிச்சு, அதிமுக தனி கூட்டணி, பிஜேபி கூட்டணி, சீமான் அப்படின்னு பல அணிகள் தனித்தனியா நின்னா இதனது பயனாளியா? So who is a natural beneficiary? Nobody. திமுக. மக்கள் தான். This is what your thinking is. உங்க வாதத்துக்கே வருவோம். எல்லாரும் தனித்து நிக்கிறாங்களேன்னு வெச்சுப்போம். Everyone goes alone as you are saying. That's basic So, arithmetic. no. But what தாவேகாவுக்கு வரும் வாக்குகள் திமுகவிலிருந்து வராதுன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வரீங்க? come from DMK? This is like sitting in the government and திமுகவுக்கு எதிரான வாக்குகள் மட்டும்தான் சிதறும். திமுக வாக்கு சிந்தாம சிதறாம அப்படியே இருக்கும்னு நினைப்பது கற்பனை. அது உண்மை இல்ல. each other's vote and our vote will be intact. கடந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் படி பார்த்தா திமுக அணியுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 47. அது அப்படியே கரைஞ்சு போயிடுமா என்ன? Stand. 47% இருக்கு இல்ல, இருந்துச்சு. அடுத்த தேர்தல்ல என்னன்னு இப்ப சொல்ல முடியாது. குறையலானா அப்படியே கரைஞ்சு போயிடாது இல்ல? How do you know? உங்களால எப்படி சொல்ல முடியும்? ஆந்திரால ஜெகன் தோற்க போறாருன்னு நான் சொன்னப்ப இதே வாதத்தை வச்சாங்க. People said 151. 151 சீட்டு வச்சிருக்கிறாரு, அதிகபட்சமா 110 105 வரை குறையும்னு பேசினாங்க. ஆனா அவர் வாங்கினது வெறும் 11 சீட்டு. So when people make up their mind, மக்கள் மாற்றணும்னு முடிவெடுத்தா உங்க ஓட் ஷேர் என்னங்கிறதெல்லாம் பார்த்து முடிவு செய்ய மாட்டாங்க. I should bring you. They just want to get rid of you. That's it. But that was a ஆந்திரால இருமுனை போட்டி சார். பலமுனை போட்டியில ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்குகள் பிரிந்தா அதனது பயனாளி ஆளுங்கட்சி தானே. the beneficiary It is the government. doesn't make a difference whether it's bipolar or antipolar. இருமுனை போட்டி பலமுனை போட்டி என்பதெல்லாம் கணக்கு இல்ல. பஞ்சாப் உதாரணம் தரேன். அகாலி பிஜேபி கூட்டணி ஒரு புறம், அம்ரீந்தர் சிங் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி இன்னொரு புறம். இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி. காங்கிரஸ் அதுல அபார வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 77 சீட்டு பெற்றிருந்தது. பலமுனை போட்டியில எதிர்த்து பெரிய வெற்றி பெற முடியாதுன்னா கிடையாது. Nothing to say that if it is a multipolar election, one would not get a decisive mandate. You think if Vijay goes, விஜய் தனிச்சு, அதிமுக தனிச்சு போட்டிட்டா இதனது பயனாளியா விஜய் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? Vijay could still be the beneficiary of the anti. Absolutely. Just let me draw a hypothesis. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கணக்கு போடுவோம். அதிமுக, பாஜக, பாமக மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணின்னு வச்சுப்போம். DMK goes with this present alliance with திமுக தற்போதைய கூட்டணியை தொடருதுன்னு வைப்போம். உதயநிதியை எதிர்கால முகமாக்கி. 3ஆம் தலைமுறை வாரிசு தலைமையிலான திமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் விரும்ப மாட்டாங்க. or a second generation or third generation dynasty. அதிமுகவுக்கு வாக்களிக்க நினைக்கலாம், ஆனா பிஜேபி கூட்டணியில இருக்கிறதுனால வாக்களிக்க மாட்டாங்க. So where would they go? வேறு யாருக்கு வாக்களிப்பாங்க? விஜயோட தாவேகாவை தான் தேர்வு செய்வாங்க. So anything is possible. If அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா இதுதான் விளைவு. alliance with BJP, then they are also taking all the anti-BJP votes. What if they don't? Sorry. ஒருவேளை அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கலன்னா? If they don't, again. if they don't, then அதிமுக பாஜக கூட்டணியை தவிர்த்தா மேஜர் பிளேயரா இருக்கக்கூடும். அதிமுக தனித்து போட்டிட்டா யார் வாக்கு அவங்க எடுப்பாங்க பிரிப்பாங்கன்னு எப்படி இப்ப சொல்ல முடியும்? it's very simple to say that all this analysis is based on that. எல்லாரும் ஓட்டும் ஃபிக்ஸர்னா தேர்தல்கள்ல முடிவே மாறாதே. உங்க வாக்குகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வாக்கு வங்கிங்கிற ஃபிக்ஸட் ஓட். Your vote is fixed. Then there is a floating voter that adds and that goes away. Assuming ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். Use anti-incumbency. It's not assuming. அசியூம் பண்ணாதீங்க. திமுகவுக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பலை இருக்கு. காரணம், பெரிய நம்பிக்கையை கொடுத்து ஆட்சிக்கு திமுக வந்தாங்க. அதுல ஏமாற்றமே மிஞ்சி இருக்கு. DMK alliance was brought in power. By and large, people feel disappointed. This is what we are picking. உதயநிதியை அடுத்த தலைமையா வேற முன்னிறுத்துறாங்க. Son as the natural, I would say, the leader, or being forced as a natural leader. உதயநிதி ஃபேக்டர் 2024லயும் இருந்துச்சு. பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட் அதுக்கு நம்ம பார்க்கலையே. 2024 தமிழ்நாட்டை மையப்படுத்திய தேர்தல் இல்லையே. ஆனா உதயநிதி இருந்தார், எதிர்க்கட்சிகள்லாம் வாரிசு அரசியல் பத்தி பேசவும் செஞ்சாங்க. 2026 தேர்தலில் தான் உதயநிதி முதல்வரா வரணுமா இல்லையான்னு மக்கள் வாக்களிக்க வேண்டியிருக்கும். ஸ்டாலின் இன்னும் தலைமையில தானே இருக்காரு.
Yes, he is around, but it is இருக்காரு. ஆனா தமிழக அரசியல்ல நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா யார் அதிகார மையம்னு மக்களுக்கு தெரியும். who all are calling the shots. What if Mr. Stalin ஸ்டாலினை மட்டும் வலுவா முன்னிறுத்தினா case of DMK, would people Even if அப்படி பண்ணா கூட ஆட்சிக்கு எதிரான கடுமையான மனநிலை மக்கள் கிட்ட இருக்கு. incumbency against the present incumbency, is AI திமுகவுடைய இயல்பான மாற்ற அதிமுக தானே பார்க்கப்படும். they would with have a established they vote would bank? have they probably- இருக்கலாம். ஆனா ஒரு புதிய சக்தி வரும்போது when you have a new entrant, you have to factor that in. சில வாக்குகளை விஜய் கிட்ட இழக்கலாம். ஆனா பெரும் பகுதி திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க தானே பெறுவாங்க. You never know. do you see AIDMK You never know. சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு காங்கிரஸ் நீண்ட காலம் டெல்லி ஆண்டுச்சு. அப்ப பிரதான எதிர்க்கட்சி பிஜேபி தான். திடீர்னு ஆம் ஆத்மி கட்சி வந்து காங்கிரஸை வீழ்த்திடலையா? நீங்க வைக்கிற வாதப்படி காங்கிரஸுக்கு எதிரான வாக்குகள் பிஜேபிக்கு தான் போயிருக்கணும். ஆனா புதிய சக்தியான ஆம் ஆத்மி கட்சிக்கு தானே போச்சு. Should have gone to BJP, but it went to Aam Aadmi Party. so do you அதிமுகவை ஒரு தேயக்கூடிய சக்தியா பாக்குறீங்களா? going by No, this I'm argument? not saying declining or விஜய் வளரணும்னா அவங்க தேயணும், அதுதானே இயற்கை. That's natural. no, but again, உங்க கேள்வி எல்லாமே திமுக வாக்குகள் எந்த பாதிப்பும் அடையாதுன்ற அடிப்படையிலேயே இருக்கு. நான் திமுக வாக்கு வங்கி பெருமளவு சரியுதுன்னு கணிக்கிறேன். I see that there's substantial erosion in the DMK alliance vote share because a large ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச பெரும்பங்கு வாக்குகள் அவங்க ஒரு மத சார்பற்ற டெல்லி ஆதிக்கத்துக்கு எதிரான கட்சின்னு பார்த்து வந்த வாக்குகள். திமுகவுக்கு கிடைச்சது திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் அல்ல, அது பிஜேபிக்கு எதிரா டெல்லிக்கு எதிரா விழுந்த வாக்குகள் தான். it was vote against Delhi government. Considering all the risks, would it பல சவால்களை எல்லாம் கருத்துல கொண்டு அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைக்கிறது எளிமையான வெற்றிக்கு வழிவகுக்காது. and AIDMK to come together? Well, again, you are purely talking on பேப்பர்ல கணக்கு போட்டா விஜயும் அதிமுகவும் சேர்ந்தா ஈஸியா ஜெயிச்சிடலான்னு சொல்லலாம். ஆனா விஜய் அதிமுகவோட கூட்டணி வச்சா அவரோட நாவல்ட்டி போயிடாதா? forms an alliance with AIADMK, then whole novelty factor also goes away. So what happens to that? இவர் மாற்று சக்தின்னு மக்கள் பலர் நம்பிக்கை வச்சு வரும் வாக்குகளை அதிமுகவோட கூட்டணி வச்சா இழக்க மாட்டாரா? He has aligned with a party, a legacy party. சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் ஃபார்முலாவை தமிழ்நாட்டுல செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? See, that's a different scenario. அது வேற சூழலுங்க. பவன் கல்யாண் புதிய சக்தி இல்ல, அவர் ஒரு தசாப்தமா அரசியல் இருப்பவர். For almost like more than a decade or so. So, and அங்க சீனியர் பார்ட்னர் டிடிபி, பவன் கல்யாண் ஜூனியர் பார்ட்னர். Pawan Kalyan is a junior partner. சோ விஜய் ஜூனியர் பார்ட்னரா இருக்க சம்மதிக்க மாட்டார். Basis my discussion till now நான் பேசின வரைக்கும் அலைன்ஸ் பத்தியோ அலைன்ஸ் தேடுறது பத்தியோ சிந்தனையே இல்ல. of possibility of alliance right now. So he would not settle for a 60 seat or Again, a you are not 70 getting seat. my point. There's no discussion on alliance, and it's not happening till end of this year. You're till not he has- there yet, or you're ruling it out? No, I'm saying that it would be an informed call, but that for Vijay or anybody associated with him to make that call or suggest in that direction, you need time. You need to see how it goes from here. Once he, as you said, full time he starts spending time with the masses, among the masses. There is also இன்னொரு பரவலான பேச்சு, அதிமுகவால நீங்க அணுகப்பட்டு கிட்டத்தட்ட டீல் கூட முடிச்சிட்டீங்க, கடைசியில விஜய் பக்கம் மாறிட்டீங்க அப்படின்னு. See, I told you last time also. போன பேட்டியிலேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், என்கிட்ட பேசாத கட்சிகள் இந்தியாவில் வெகு சில தான். வியூக வகுப்பு பணியை விட்டுட்டு நான் விலகிட்டேன். நான் யார்கிட்டையும் ஒப்பந்தம் செய்யலை. அந்த நிலையே தான் தற்போதும் தொடருது. நான் அதிமுக கிட்ட எந்த ஒப்பந்தமும் செய்யலை. கேமரா முன்னாடி சவால் விடுறேன், நான் ஒப்பந்தம் செஞ்சிருக்கேன்னு தாவேகா கூட எந்த ஆவணமும் தர முடியாது. With AIADMK, I challenge on camera, even TVK cannot give you a document saying where I have signed anything. சிலர் அதிமுக கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கூட நீங்க வாங்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. யார் வேணா என்ன வேணா பேசலாம். When I'm not, see, it's not did they about, not approach you no, because they hear were me out. When நான் யாருக்கும் அவைலபிளாவே இல்லையே, என்னை எப்படி ஹையர் பண்ண முடியும்? I'm saying this for last 4 years. 4 வருஷமா இதைத்தான் தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். 2021க்கு அப்புறம் இதை ஒரு 100 முறையாவது சொல்லியிருப்பேன். நான் வியூக வகுப்பு பணியை விட்ட அப்புறம் 20 தேர்தலுக்கு மேல நடந்திருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல பலரும் என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் அரசியல் தலைவர்களை சந்திக்கலன்னு அர்த்தம் இல்லை.
உங்க கடந்த பேட்டியில இபிஎஸ் பத்தி பேசியிருந்தோம். இபிஎஸ் லேசா எடை போடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். EPS lightly would be making a huge mistake. இன்னும் அதான் உங்க கருத்தா? ஆமா, அதுக்காக இபிஎஸோட நான் ஒப்பந்தம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. Tract or arrangement with அதிமுகவால நீங்க அணுகப்படலையா? no, they did. அணுகுனாங்க. அவங்க இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி பலரும் பேசுவாங்க என்கிட்ட. So many political parties. If Vijay doesn't, விஜய் அதிமுகவோட கூட்டணி வைக்கலன்னா அதிமுகவுக்கான ஒரே இயல்பான வாய்ப்பு பிஜேபி தானா? to have an alliance is BJP. Well, it is for the AIADMK. அதிமுக தான் முடிவெடுக்கணும். யார் பிஜேபியோட தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சாலும் அதனால எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், அதனால எவ்வளவு ஓட்டு குறையும்னு பார்த்து தான் கூட்டணி வைக்கணும். குறிப்பா சட்டமன்ற தேர்தல்ல. How much positive it is going to be and how much baggage it brings, especially in a state assembly election. வாக்கு இழப்பு அதனால அதிகம் நினைக்கிறீங்களா? என் கருத்துப்படி அதுதான் யதார்த்தம். நான் சொல்றது தவறா கூட இருக்கலாம். In an eventuality, பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சா தோல்வி தான் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? they are doomed to fail. If they tie up பிஜேபியோடு கூட்டணி வச்சா விஜய்க்கு தான் அது உதவும். Vijay, It helps Vijay. yes. If they அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காம நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா TK, No, then it would be not helpful. அது விஜய்க்கு உதவாது. Because then it will be like all local players. திமுகவுக்கு உதவுமே. DMK, with all splitting If, votes in if different directions. AIADMK does not tie up with BJP, அதிமுக பிஜேபி கூட்டு வைக்கலனா அதிமுக தனிச்சு போட்டிக்கிட்டா ஒருவேளை அது திமுகவுக்கு உதவலாம். BK, then it would be advantage DMK. Could be. What does நீங்க சேகரிச்ச டேட்டா தாவாக்காவுடைய வெற்றி வாய்ப்பை பத்தி என்ன for சொல்லுது? now at least? My understanding டேட்டா சொல்லுது விஜய் தனித்து நின்னா பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு. stands a very good chance. பிரகாசமான வாய்ப்பா? Very good chance. சீட்டு ஜெயிக்கவா இல்ல பெர்சன்டேஜ் கணக்கா? No, good Number chance of to win. seats. No, I'm saying good chance. தமிழ்நாட்டுல வெல்ல பிரகாசமான வாய்ப்பு. And ஜெயிக்க 118 சீட் தேவையே. தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க இத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் ஜெயிக்க 118 சீட்டு தேவை. இத ரெக்கார்ட் பண்ணி வச்சு ரிசல்ட் வரும்போது ப்ளே பண்ணுங்க. தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்பாரா? he stands a very good chance. ஆமா, தீவிரமா உழைச்சா அவரது கட்டமைப்பை வலுப்படுத்தினா அவருக்கு ஆட்சி அமைக்க பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. Structure around him, he stands a very good chance. And அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சா திமுக கூட்டணி அப்படியே தொடர்ந்தா தாவேகா தனித்து போட்டியிட்டா எழுதி வச்சுக்கோங்க, விஜய்க்கு ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. alone, take it in writing, he stands a very good chance. கடுமையா அவர் களப்பணியாற்றினா வெற்றி நிச்சயம். And he does what is expected of him as a politician. 118 ஆமா, சீட்டா? எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் அவர் ஒரு பல நிரூபிக்காத சக்தி. இது நம்பிக்கையா இருக்கலாம், ஆனா நம்பிக்கை யுக்தியாக முடியாது இல்ல. But hope is the biggest strategy. நம்பிக்கை தான் மிகப்பெரிய யுக்தி. நம்பிக்கையால தான் உலகமே இயங்குது. Hope is what drives our lives. So he has not contested a single election so far. Doesn't matter. There were by-elections. He could Doesn't have matter. tested waters. Every party someday they would have fought as a new party. That doesn't make a difference. விஜயை பார்த்து நீங்க வழங்கின முக்கிய அட்வைஸ் என்ன? My key advice is same what I வெளிப்படையா உங்ககிட்ட சொன்னது போலதான். முழு நேரம் தீவிரமா களமாடுங்க, முழு மனதோட பணியாற்றுங்க. அவரும் அந்த தீர்மானத்தோட தான் இருக்கிறாரு. he is committed to it. And he is committed to it. If he gives full time, he stands a very good chance. அதே போல கட்சி கட்டமைப்பையும் வலுப்படுத்தணும்னு வலியுறுத்தினேன். Political infrastructure as quickly as possible. கடந்த பேட்டியில தமிழ்நாட்டுல பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் டபுள் டிஜிட்ல வாக்கு சதவீதம் பெறும் அப்படின்னு நீங்க கணிச்சிருந்தீங்க. அப்படிதான் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல பிஜேபி 2026ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னு கணிக்கிறீங்க? 2026. In Tamil Nadu, BJP அதிமுகவோட பிஜேபி கூட்டணி அமைச்சா கணிசமான வாக்கு சதவீதம் கிடைக்கும். they will get கணிசமானாலும் சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை இலக்கத்துல தான் வாக்கு சதவீதம் வாங்குவாங்க. 2026ல டபுள் டிஜிட்ல பிஜேபி வாக்கு சதவீதம் வாங்க மாட்டாங்கன்னு உறுதியா சொல்லுவேன். AIADMK and others, they would appear as like one big force, but they wouldn't get significant vote. அதிமுக கூட்டணி பிஜேபிக்கு அமையல. பிஜேபி கோணத்துல இருந்து அதிமுக கூட்டணி அவங்களுக்கு எல்லாமே பிளஸ் தான், இழக்க எதுவுமே இல்லை.
அதிமுக நிலையிலிருந்து பார்த்தா பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு கூடுதலா கிடைச்சா 2 ஓட்டு குறையும். There are negative votes. நான் சொல்றது தவறா இருக்கலாம், ஆனா இதுதான் என்னோட கணிப்பு. விஜயும் சரி அதிமுகவும் சரி பிஜேபியோடைய பி டீம் சி டீம் அப்படின்னு எதிரிகளால வர்ணிக்கப்படுறாங்க. Well, everyone who is doing the politics on anti-BJP plank. பிஜேபி எதிர்ப்பு அரசியல பிரதானமா செய்யறவங்க பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் வேற யாருக்கும் போக கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த வாக்காவது உங்ககிட்ட கேரண்டியா இருக்கும்ல. Whether you lose or win, at least you are there. பீகார்லயோ அகில இந்திய அளவிலையோ எடுத்துக்கோங்க. பிஜேபி எதிர்ப்பு தங்களோட கொள்கையா வச்சு வேற எந்த ஒரு புதிய சக்தி வந்தாலும் இவங்களுக்கு பயம் வந்துடும். உடனே உங்களை பி டீம் சி டீம்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. A lot of vote that has come to DMK alliance. திமுகவுக்கு வந்த பெரும்பகுதி வாக்குகள் பிஜேபி எதிர்ப்பு மனநிலை வாக்குகள் தான். அவங்களோட செயல்பாடுகளை பாருங்க. சனாதன சர்ச்சை, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம், மொழி பிரச்சனைன்னு பிஜேபியை காட்டி பயமுறுத்துறதையே தொடர்ந்து செய்வாங்க. All around creating this fear psychosis against BJP, against Delhi. இந்த கோரிக்கைகள நியாயம் இருக்குதானே? There are merits, but உண்மைதான், அவங்க செஞ்சதை பற்றி பேச மாட்டாங்க. they are not talking about what they have done in Tamil Nadu. விஜய் மேல இன்னொரு குற்றச்சாட்டு, பிஜேபி மேல சாஃப்டா இருக்காரு, இல்ல திமுகவையும் பிஜேபியும் சமன்படுத்தி பேசுறாரு. No, I don't think so, because if you look at அவரு கொள்கை தலைவர்களா அடையாளப்படுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபி சித்தாந்தத்துக்கு முரணானவங்க தான். அவர் குறைவா பேசி இருந்தாலும் பேசிய போதெல்லாம் பிஜேபியோட எதிர்நிலை எடுக்கிறாரு. whatever is spoken, he has spoken against. You have to judge him on the merit. What அவரை அவரோட பேச்சை வச்சும் செயல்பாட்டை வச்சும் எடை போடுங்க. you are the ruling coalition or ruling dispensation. நீங்க ஆளுங்கட்சியா இருந்துட்டு அவர் உங்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்க கூடாது. And if he criticizes, you are saying why you are criticizing me, why you are not criticizing BJP. But you are the one who are ruling Tamil He Nadu. has No, declared BJP is not BJP as ruling. his ideological enemy. Yes. While he is very harsh on one enemy. Because திமுக தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யுது. அதனால திமுக அரசை எதிர்க்கிறாரு. கொள்கை ரீதியா பாஜகவையும் எதிர்க்கிறாரு. பிஜேபி தமிழகத்தை ஆளலையே. மாநில தேர்தல்ல தேவையை தாண்டி ஏன் பிஜேபியை விமர்சிக்கணும்? பிஜேபி இங்க ஒரு சக்தியே இல்லையே. பிஜேபி நெருங்கிய எதிர்காலத்துல தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வாய்ப்பில்லை. ஒரு 10 வருஷத்துல? இல்ல, அது ரொம்ப நீண்ட காலம். 10 ஆண்டுகள்ல வாய்ப்பே இல்ல. திரு அண்ணாமலை பற்றி உங்க மதிப்பீடு என்ன? திறமசாலி தான். ஆனா அவர் இருக்கும் கட்சியில அவருக்கு அநேகமா முரண்பாடுகள் இருக்கு. பிஜேபியில் இருக்கணுமா இல்லையான்னு அவருக்கு குழப்பம் இருப்பது போல தெரியுது. You see conflict him in that department. Whether to be conflicted because he is what he is talking is அவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிரான கருத்துக்களை தான் முன்வைக்கிறாரு. ஆனா அவரது கட்சி தான் அந்த அமைப்பை பிரதிபலிக்குது. so he is in a legacy party. ஆனா அவர் ஒரு ரிவலா இருக்காரு. அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட யாருக்கும் முரண்பாடு வரத்தான் செய்யும். ஒரு பாரம்பரிய கட்சியில இருந்துட்டு புரட்சியெல்லாம் பண்ண முடியாது. But in Tamil Nadu, they are an outlier, right? BJP has never been in power, but they can. No, but BJP is the ruling party in India. In India. Yeah. And whether they are நீண்ட காலமா எஸ்டாப்ளிஷ்மெண்டின் பிரதானமான அமைப்பு. they are an established political party with almost 50 years history behind it. They are a legacy பிஜேபிலேயோ காங்கிரஸ்லயோ இருந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்க்க முடியாது. party. BJP or Congress. You can't be a rebel rouser because you have to respect their hierarchy. You have to respect You the see him as a processes. misfit in the BJP? I'm not here to comment individual. I'm just saying anybody who is in a legacy party, temperamentally a rebel rouser in a legacy party would be a misfit. You've been following தமிழ்நாட்டுல இன்னொரு அரசியல் கட்சி வளர்ந்து வருது. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 8% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள பத்தின உங்க மதிப்பீடு என்ன? critical of their policies as well. Yeah, What is your assessment No, on I don't give much weight to அவங்கள நான் பெருசா மதிப்பிடல. what earlier ஃப்ரிஞ்ச் கட்சி தான் அவங்களது. players who have tried to do this. They are mostly the fringe players. கிட்டத்தட்ட 8% வச்சிருக்காங்க சார். Players, still the fringe players. It's After not about getting 8%. I'm 8%? saying NTK, to my mind, with the kind of politics ஃப்ரிஞ்ச் கட்சி தான் அவங்களோடது. நாம் தமிழர் கட்சி தமிழகம் போல பரந்துபட்ட மாநிலத்துல அவங்க கடைபிடிக்கிற கொள்கைகள்னால என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன கட்சி தான். having a substantial sway over the voters in Tamil Nadu. அவங்களால தமிழ்நாட்டுடைய பிரதான சக்தியா வர முடியும்னு நினைக்கலையா? Until and unless அவங்க கொள்கையில பெரிய மாற்றங்களை செய்யலைன்னா கஷ்டம்தான். தமிழ்நாடு ஒன்றும் சின்ன மாநிலம் இல்லையே. it's very difficult.
நீங்க விஜய் நிகழ்ச்சியில செஞ்ச ஒரு செயல் பேசு பொருளா மாறி இருக்கு. தாவேகாவுடைய கையெழுத்து இயக்கத்துல நான் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. What happened actually? So Wanted to clear I some was air. just was taken from the stage. நான் ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்கின போது கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருந்தாங்க. அது தாவேகாவினருக்கானது. நான் அதை ஏற்கவோ மறுக்கவோ இல்லை. It was not for me. It was nothing to refuse or accept. அது முழுசும் தமிழ்ல வேற இருந்துச்சு. And it was for the TVK functionaries. Each TVK functionaries were to sign. So I'm not you a were TV also asked to sign. But No, no. ஒரு பொது புரிதல்னா அது ஹிந்திக்கு எதிரான கோஷம், அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. And thus you took a very No. இல்ல, என்னை யாரும் கையெழுத்து போட சொல்லல. ஆத உங்கள்ட்ட கேட்கலையா? No. I asked what is it? Okay. நான் தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க தாவேகா தொண்டர்களுக்கான கையெழுத்து இயக்கம் இதுன்னு. Likewise, the education policies. That's it. பீகார்ல உங்க கட்சி ஜன்சுராஜ் எப்படி முன்னேறுது? We are quite okay. தமிழ்நாட்டுக்கு முன்னாடியே பீகாரிலிருந்து ஆச்சரிய செய்தி உங்களுக்கு வந்துடும். Surprise from Bihar. Surprise? Yeah, because the elections are in October, November. So you would get the surprise of கடந்த இடைத்தேர்தலில் உங்க கட்சி ரொம்ப சொற்பமான வாக்குகளை வாங்குச்சுன்னு பார்க்கப்படுது. How abysmal it is. what abysmal. In என்ன குறைவு? இடைத்தேர்தல்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமானவை. நாங்க கட்சியை அக்டோபர் 2 தான் நிறுவினோம். சின்ன எங்களுக்கு நவம்பர் 1 தான் கிடைச்சது. தேர்தல் நவம்பர் 11 நடந்தது. நாங்க 10% வாக்குகள் வாங்கினோம். 11th of November, and we got 10% vote. And people who are talking about by-election, they should also talk about two. இன்னொரு இடைத்தேர்தல் நடந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? 22% ஓட்டு வாங்கி நாங்க 2ஆம் இடம் பிடிச்சோம். என்டிஏ 4ஆவது இடம், ஆர்ஜேடி 3ஆம் இடம் வாங்குச்சு. சின்னம் பெரிய பிரச்சனையா இருக்கு. If I have to look at objectively, what could have improved our performance was the symbol. Because people, even if they want to vote for Jansuraj, they need to know what symbol they need to press the button. இந்த வருஷம் நடக்கிற பீகார் தேர்தல் மத்திய அரசுக்கு ஒரு முக்கியமான கட்டம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிதிஷ்குமார் ஆதரவு, பீகார்ல மாற்றம், இதெல்லாம் மத்திய அரசுடைய ஸ்திரத்தன்மையில தாக்கத்தை ஏற்படுத்துமா? In At the national level? பாதிக்காது. மத்திய அரசின் ஸ்திரத்தன்மையை பீகார் தேர்தல் முடிவுகள் எந்த வகையிலும் பாதிக்காது. பீகார்ல அவங்க பெரிய கட்சி தான், ஆனா பிரதான சக்தி இல்ல. பீகார் தேர்தல் நிதிஷ் லாலுவை மையப்படுத்தியது. Politics moves around Nitish and Lalu. BJP has kept itself in a support role. பீகார்ல நிதிஷ்குமார முதலமைச்சர் வேட்பாளரா இன்னும் பிஜேபி அங்கீகரிக்கலையே, ஏன்? Why this I relation? pray, I wish. அவங்க அவரை அறிவிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா முதல்வர் வேட்பாளரை பிஜேபி பகிரங்கப்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் எடுத்த யுக்தியை கடைப்பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணியா போட்டிக்கிட்டு முதல்வர் வேட்பாளரை சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். And then after election, அது கூட்டணியை உடைச்சிடாதா? மத்திய அரசு நிதிஷ்குமார் ஆதரவையும் நம்பி தானே இருக்கு. Average at the national level. நிதிஷ் நினைச்சா மட்டும் மத்திய அரசு கவிழ்ந்துடாது. அவங்களுக்கு மத்த பாதுகாப்பும் இருக்கு. they are well covered. நிதிஷ் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கறது தானே பெரும்பான்மை பலம். Chandrababu No, Naidu but will survive. it's only 12 he has. They can break JDU. நிதிஷ் 12 சீட்டுகளை தான் கையில வச்சிருக்கிறாரு. பிஜேபி நினைச்சா ஜேடியூவை நாளைக்கே உடைச்சிட முடியும். மற்ற கட்சிகளை உடைக்கலாம், அது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தேர்தலில் என்டிஏ ஜெயிச்சாலும் நிதிஷ் முதல்வரா இருக்க மாட்டார். பிஜேபி காரரை தான் முதல்வரா கொண்டு வருவாங்க. They win. They are going to replace him with a BJP face. So Nitish Kumar will not be the chief minister come what may. If NDA wins, then also we would have a face from BJP. If NDA loses, then of course he is out. இந்த பேட்டியோடைய நிறைவுல தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க செய்தி என்ன? Well, for years you have been waiting for. நீங்க விரும்பி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர இதுதான் உங்களுக்கு வாய்ப்பு. Waiting to get rid of the political forces you have been tired of, but were forced to vote for them. This is your opportunity. Change and vote for somebody. ஒரு நல்ல அரசியல் மாற்றத்திற்கு சரியான நபரை தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். Who is going to bring the best possible government which Tamil Nadu deserves. All the very best, sir. Thank you very much. Thank you.